இது என்ன மேடம் எல்ஐசி பில்டிங் ஃபயர் ஆகுற மாதிரி போட்டோ போட்டிருக்கீங்க? இது எல்ஐசி பில்டிங் தான் சார். எல்ஐசி பில்டிங் பார்த்தீங்கன்னா 1975 ஜூலை 11th வந்துட்டு ஃபயர் ஆயிருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 hours வந்துட்டு இது கண்டினியூஸா ஃபயர் ஆயிட்டு இருந்துச்சு. ஏறத்தாழ ஒரு நாள் கிட்ட எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா சார். நைட் 8 மணில இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. 25 தீயணைப்பு வீரர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது நைட்டு முழுவதும் அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு தீ அணைச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை சார். ஸோ நமக்கு அணைக்கிறது தண்ணியே கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா கூவாத்துலேருந்து எடுத்து வந்து தான் தண்ணியை அமைச்சிருப்பாங்க. இது எதுக்காக பொதுவாக நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பில்டிங் ஃபயர் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இனி எந்த பில்டிங் நம்ம வந்து கட்டினாலுமே வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்கணும், இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபயர் அலார்மா செட் பண்ணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தீயணைப்பு துறைன்றது நம்மளுடைய காவல்துறையில இருந்ததா? அது இருந்ததுனால தான் இதை எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபயர் அமைச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா தான் ஆட்கள் வந்துட்டு இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக அளவில் சேர ஆரம்பிச்சாங்க.